அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் குருதக்ஷின். நான் 12ஆம் வகுப்பு பிரிவு படிக்கின்றேன். ஹாய்ங்க. நான் இந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு ஃபர்ஸ்ட் காலேஜில் ஸ்கூல் டைமில் வந்து பேச்சு போட்டியிலலாம் நிறைய கலந்து இந்த மாதிரி அப்போதான் எனக்கு வந்து அது இப்போ சொல்கிற மாதிரி பேச்சு போடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயரில் ஸ்டார்டிங்லாம் அதிகமாக பேச்சு போட்டிக்கெலாம் போயிட்டு ஃபஸ்ட்டு டைம் எங்கள் காலேஜுக்கு அப்போ தான் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக பேச்சு போட்டி போனது நான் தான். கொஞ்சம் ரொம்ப சீன்லாம் போடல, சும்மா சொல்கிறேன். எங்கள் டிபார்ட்மெண்ட் நான் படிக்கிறது வந்து டேட்டா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். எங்கள் காலேஜில் அதிகமாக நான் போனது வந்து பேச்சு போட்டிக்கு தான் அதிகமாக ஸ்டார்டிங்கில் போயிருந்தேன், ஃபஸ்ட் இயர் வரைக்கும். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷல். அதாவது நம்ம சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிருக்கும். இந்த 3 வருஷத்துல சேனல் பேரு என்னென்னமோ மாத்திருப்போம். இப்போ கடைசியா வியூஸ் ஆஃப் குருன்னு வந்திருப்போம். இந்த வியூஸ் ஆஃப் குருக்கு பின்னாடி உள்ள ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்க பாக்குறத ஒரு ஃபன்னா கிரியேட்டிவிட்டிவா நாங்க காமிக்கிற சில விஷுவல்ஸ் இதெல்லாமே எனக்கு 3 வருஷம் ஆச்சு. அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே நான் யூடியூப்ல வந்து இருக்கேன். இந்த 3 வருஷமா நான் யூடியூப்ல என்னென்ன பண்றேன் இதெல்லாம் பண்ணி இன்னைக்குதான் எனக்கு, அதாவது நேற்று நைட் எனக்கு வந்தாங்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, கார்த்திகை தீபம், நல்ல நாள். அதுவுமா இந்த ஒரு வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4 போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு Q&A ஒரு வீடியோ. அதாவது இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன யாராவது வியூவர்ஸ் கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் சொல்கிற விதமாக, அப்புறம் இந்த சேனலுக்கு பின்னாடி இருக்க குட்டி குட்டி ரீசன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஃபன்னாகவும் கிரியேட்டிவாகவும் சொல்கிற ஒரு லைவ் செஷன் தான் இது. செஷன் அது படிக்கிறதுக்கும் போயிடாதீங்க. எனக்கும் சுத்தமாக படிப்புனா ரொம்ப எல்லாம் அவ்வளோ பிடிக்காது. நார்மலாக ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். ஸோ என்னை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே போதும். நான் எல்லாத்தையுமே உளறிடுவேன். வேற எனக்குன்னு சீக்ரெட்ஸ் எதுவுமே இருக்காது, நான் சொல்லிடுவேன். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த வீடியோவை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வெரி வெரி தேங்க்ஸு. ஏன்னா இந்த முகத்தை பார்த்து ஒரு 1000 பேர் வந்திருக்கீங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்தான். ஏன்னா நம்ம இந்த முகம் வந்து சாதிச்சவங்க வந்து பேசுறப்போ உண்மையாளுக்கு வரும். ஸோ அவங்கெல்லாம் ஸ்டேஜ்க்காக பேசுறாங்க அப்படின்னு நினைவேன். ஆனா இப்ப நான் லைட்டா தான் பேசுனேன். ஆனா இதுக்கே எனக்கு கண்ணெல்லாம் கலங்க. உண்மைதான் இல்ல. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்குமே நிறைய பேர் நம்மள வந்து கலாய்ச்சிருப்பாங்க. ஸோ நம்மள அப்படி இப்படின்னு நல்லா சொல்லியிருப்பாங்க. என்ன எக்கச்சக்கமா சொல்லியிருக்காங்க. நான் ஸ்கூல்ல எல்லாம் இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணதில்லை. ஸ்கூல்ல எல்லாம் என்ன ஏன் எதுவும் பண்ணலன்னு தான் கேட்டிருக்காங்க. காலேஜுக்கு வந்த பிறகு தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சது. நான் டான்ஸ், கல்ச்சுரல்ஸ் இந்த மாதிரிலாம் போக ஆரம்பித்தேன். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கோஆர்டினேட்டர் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் மெயினான ஸ்கூல் டைமில் எப்படி இருப்பேன்னா, சத்தியமான ஒரு வெத்து வேட்டை தான் இருப்பேன். என் முடியெல்லாம் இப்போ கூட கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கான ஸ்டைலாக இருக்கான்னு தெரியல. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்மி ஸ்கூல் மாதிரி தான். எங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் படிச்ச ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேத்பட்டில் இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் எதுவுமே கற்றுக்க முடியாது. என்சிசியில் மட்டும் இருந்தேன், ஒரு 2 இயர்ஸ் இருந்தேன். அப்புறம் 10th வந்ததுக்கு அப்புறம் 8th 9th இருந்தேன். 8th எண்டிங், 9th 10th ஸ்டார்ட். அதுக்கப்புறம் 10th பப்ளிக் எக்ஸாம்னால ஸோ என்சிசியில் இருக்கக்கூடாது, ஏன்னா படிப்பு தான் ரொம்ப முக்கியம்னால என்சிசியை விட்டு வெளில வந்தாச்சு. ஸோ என்சிசி வந்துட்டு அதுக்கப்புறம் என்சிசியில கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அந்த ஸ்கூல் வந்து செம்ம சூப்பரான ஸ்கூல் தான், ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எதுக்கு எடுத்தாலும் அடிப்பாங்க, வீட்டில் அப்பா அம்மா கூப்பிட்டு வர சொல்லுவாங்க, அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. ஸோ எப்படியோ 10th முடிச்சாச்சு. 10th எண்டில் பார்த்தீங்கன்னா கொரோனா வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. எக்ஸாம் வைக்கலான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸாம்ஸ் ஆன்லைன் எக்ஸாம் வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொரோனாவோட வைரஸ் அதிகமானதுனால ஸோ எங்களுக்கு ஏற்கனவே எழுதிருப்போம் ஆஃப் ஹெலிகோ டெலிமார்க்ஸ் ஆட் பண்ணி ஏதோ ஒன்று போட்டு நாங்கள் எப்படியோ பாஸ் பண்ணி வந்துட்டோம். 11th 12th வந்துட்டோம். 11th 12th வந்துட்டு போயிருக்கு. அப்போ 11th கொஞ்ச நாள் வந்து ஆன்லைனில் போச்சு. அப்புறம் கடைசி ஒரு 2 months 3 months வந்து கிளாஸ்க்கு வந்தோம். ஸோ மறுபடியும் வந்து 12th வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போச்சு. 12th அப்போ ஒரு குட்டி, ரொம்ப 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 ஒரு குட்டி பயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து நல்ல காலேஜ் சேரணும், நல்ல ஒரு பெரிய படிப்பா எடுக்கணும், இன்ஜினியர், டாக்டர், வக்கீல் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கும் என்ன ஆசை, எனக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு ஆசை வரும். நான் ஏதாவது ஒரு இப்போ மெர்சல் படம் பார்த்தேன்னா டாக்டர் ஆகணும்னு ஆசை வரும். விஐபி பார்த்தேன்னா இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை வரும். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து மைண்ட் செட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நான் ஒன்றுத்துல வந்து ஸ்ட்ராங்கா இல்லை, இதுதான் படிக்க போறேன், அடுத்து இது பண்ண போறேன் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. கோ வித் த ஃப்ளோ, அந்த கான்செப்ட் தான்.
எப்படியோ 12th வந்தாச்சு. 12th எண்டு பப்ளிக் எல்லாரும் பயமுறுத்த ஆரம்பிச்சாங்க. சுத்தி இருக்கிற எல்லாருமே பயமுறுத்த ஆரம்பிச்சாங்க. நான் எடுத்தது வேற ஃபர்ஸ்ட் குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ். ஷபா மேக்ஸ்லாம் எப்படிதான் பாஸ் பண்ணணும்னு தெரியல. மேக்ஸ் வந்துட்டேன். மேக்ஸ்லாம் எனக்கு எவ்வளோ பயம்னா மேக்ஸ் பார்த்து பயம் இல்லை. ஏன்னா மேக்ஸ்க்கு பின்னாடி வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கு. ஆனா மேக்ஸுக்கான பயம் அங்க இருக்கிற சார்ஸ். அந்த சாரை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும். சாரை பார்த்தாலே பயம் இருக்கும். ஆனா எனக்கு மேக்ஸ் வந்து கொஞ்சம் அளவு ஈஸி தான். அப்படியே ஃபைனலா வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமையும் எழுதி முடிக்கிறோம். பப்ளிக் எக்ஸாம் எவ்வளோ த்ரில்லா இருக்கும். எல்லாத்தையும் நான் நல்லபடியா முடிக்கிறேன். அடுத்து காலேஜ் வரும். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். அப்பயும் நான் கெத்தான்னு கேட்டீங்கன்னா இப்பயும் நான் கெத்த கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தற்குறின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான் நான் ரொம்பவும் ஒரு மாதிரி அமைதியா உட்காந்து பேசுறேன். அப்பதான் எனக்கு வந்து அதிகமா மதுரமுத்து ஜோக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மதுரமுத்து ஜோக்ஸ் அவர் போடுறது என்னதான் மொக்கையா இருந்தாலும் அந்த மொக்க ஜோக் எனக்கு செம்மையா இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப நான் காலேஜ்ல இந்த மொக்க ஜோக்கை வச்சு செம்மையா ஃபேமஸ் ஆனேன் எங்க கிளாஸ்ல மட்டும். ஏன்னா இன்ட்ரோவர்ட்டா இருக்கக்கூடாது, எனக்கு வந்து பேசணும்னு ஆசை. ஆனா பேசுறதுக்கு ஒரு ரீசன் இருக்காது. நான் வந்து பாய்ஸ் ஸ்கூல்ல தான் படிச்சேன். ஆனா காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கோயட் காலேஜ். கோயட் காலேஜ்னா நம்ம எந்த காலேஜ் நான் படிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா சென்ட் தாமஸ் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ சென்ட் தாமஸ் காலேஜ் வந்து கோயட் காலேஜ். நான் படிக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டும் கூட கேர்ள்ஸ். ஆனா பசங்க தான் மெஜாரிட்டி. பசங்க வந்து ஒரு 40 பேரு, கேர்ள்ஸ் வந்து ஒரு 8 பேரு 9 பேர் தான் இருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் கிட்ட வந்து நம்ம பேச ஆரம்பிக்கணும். ஸோ ஏன்னா நம்ம வந்து இன்ட்ரோவர்ட்டாவே இருந்ததுன்னா அடுத்து லைஃப் வந்து மூவ் ஆகிறப்ப நம்ம கூட கேர்ள்ஸும் வருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் எப்படி பேசணுன்றதுக்காக ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. எப்படி பேசணும்னே தெரியாது. கேர்ள்ஸ் கிட்ட போறதுனாலே பயம். எங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க பேசுற எல்லாருக்கிட்டையும் பேசு, ஜாலியா இரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு நான் ஃபுல்லா பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன்னா ரொம்ப ஒரு மாதிரி இப்படிதான் எனக்கு ஆகும். பயம், செம்ம பயம் கேர்ள்ஸ் கிட்ட பேச. ஸோ எப்படியோ இதெல்லாம் வந்து தாண்டி தான் ஆகணும் அப்படின்றப்ப மதர்முத்து ஜோக்ஸ் தான் வந்து எனக்கு அப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. எல்லாருக்கிட்டையும் போய் மொக்க ஜோக் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்து என்னென்னமோ ஜோக் குரு, மொக்க ஜோக் குரு அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் இயர் வர ஆரம்பிச்சேன். செகண்ட் இயர்ல வந்து அப்பதான் எனக்கு ஒன்று தெரிய ஆரம்பிச்சது. ஸோ பேச்சு மட்டும் இருக்கக்கூடாது, காலேஜ்னாலே கல்ச்சுரல்ஸ் இருக்கும்னு தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நான் நல்லா பேசுறதுனால நான் போயிட்டு இதெல்லாம் பண்ணேன், ஹோஸ்டிங்லாம் பண்ணேன், ஆங்கரிங்லாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் நான் பண்ணியிருந்தேன். செகண்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கல்ச்சுரல்ஸ்ல போய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. இங்க இருந்து இங்க போகணும் அப்படின்னு ஆசை இருந்தது. ஸோ அப்ப டான்ஸ். ஸோ எப்படியெல்லாம் டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. எனக்கு இது வரைக்கும் ஸ்கூல்ல நான் டான்ஸ் ஆடினதே இல்லை. எனக்கு டான்ஸ்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா ஆடுவேன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சுமாரா ஆடுவேன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் மெஜாரிட்டியா சூப்பரா ஆடுவேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம எங்க கிளாஸ்ல ஒரு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, எங்க கிளாஸ்ல வந்து எனக்குன்னு போட்டி அதிகமா வரல. ஸோ டான்ஸ் எனக்கும் இவனுக்கும் போட்டி இருக்குன்னா ஏதாவது ஒண்ணு அப்படி போட்டி இருந்தா தான் நம்ம மேல வர முடியும். போட்டியே இல்லாம நான் அப்படியே இருந்தேன். சரி டான்ஸ் எப்பயாவது வந்ததுன்னா வெளி காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு போகணும்னு ஆசை. இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல, இந்த சிம்பு வந்து வெளி ஸ்கூல் போறது, வெளி காலேஜ் கல்ச்சுரல்ஸ் இதெல்லாம் கேட்டு கேட்டு இந்த காலேஜ் படம்னாலே வெளி காலேஜ் கல்ச்சுரல்ஸ்னாலே எனக்கு ரொம்ப குஷி ஆயிடும் ஒரு மாதிரி. ஸோ அப்படி நான் டான்ஸ் ஃபர்ஸ்ட் அடாப்டிவ் சோலோ டான்ஸ், அப்புறம் குரூப் டான்ஸ் இந்த மாதிரி கலந்து இப்போ தேர்ட் இயர்ல வந்துட்டோம். ஸோ தேர்ட் இயர்ல வந்துட்ட பிறகு எனக்கு ஒரு ஆசை, சரிதான் ஒண்ணு இப்ப வந்து கல்ச்சுரல்ல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அது மத்தவங்களுக்கு குட்டி பொறுப்பு, ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பொறுப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ எப்படி எல்லாம் கோஆர்டினேஷன் பண்ணும் அப்படின்றத இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன ஒரு கோஆர்டினேட்டரா எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து சின்ன அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஒண்ணு ஒண்ணா கத்துக்கிட்டு வந்து இப்ப தேர்ட் இயர்ல வந்து ஒரு பெரிய கோஆர்டினேட்டர். செகண்ட் இயர்ல எனக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னும் இப்பதான் எல்லா பசங்களுக்கும் தெரியும், எனக்கு ஒரு சின்ன பேட்ச் மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு கடைசியா வீடியோல சேர்க்க முடிஞ்சா காமிக்கிறேன். அந்த கல்ச்சுரல் கோஆர்டினேட்டர் பேட்ச் இதெல்லாம் கஷ்டப்பட்டு அது சொல்லுவாங்கல்ல, அது நல்லா இருக்கும். ஷெரீஃப் பேட்ச் மாதிரியே ஒன்று இருக்கும். அது இங்கதான் இங்கேயோ வச்சிருக்கேன், உங்களுக்கு நான் அப்புறமா காமிக்கிறேன். ஸோ அதுல வந்து என் பேர்லாம் போட்டு எங்க காலேஜ் பேர்லாம் போட்டுருக்கோம், சூப்பரா இருக்கும். ஸோ அடுத்து என்னன்னா காலேஜ்ல வந்து வெறும் கல்ச்சுரல்ஸ் மட்டும் கூட ஸ்டடிஸ் இருக்கும். கன்ஃபார்ம் ஸ்டடிஸ் இல்லைன்னா கல்ச்சுரல் வேஸ்ட், வீட்லயும் திட்ட ஆரம்பிச்சுவாங்க. ஸோ கல்ச்சுரல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப படிக்கவும் செய்யணும், படிச்சு இதுவும் மெயின்டைன் பண்ணணும் இதுவும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ எல்லாத்துலயும் ஆவரேஜ் தான், ரொம்ப சூப்பரான மார்க்லாம் கிடையாது, எப்பயாவது பா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் கதை. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி சொல்லி ஒரு குட்டி காரணம் இருக்கும்ல. அந்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என் கூட 10th வந்து பசங்க படிச்சாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் சேனல் ஆரம்பிச்சேன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எங்க கிளாஸ்ல அப்பயே வந்து 1 2 ஒரு 3 பேர் ஆரம்பிச்சுட்டாங்க சேனல். அந்த 4வது ஆரம்பிச்சவன் தான் நான். ஸோ அந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட சூப்பரா கிளாரிட்டி குவாலிட்டி. எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடஞ்சி போன ஒரு போன் தான் இருந்தது. அப்படியே இருங்க, அந்த போனை கொண்டு வந்து காமிக்கிறேன். போன் என்கிட்ட இல்ல,
ஆனா என்கிட்ட தான் இருக்கு, உள்ள எங்கேயும் நான் வச்சிருக்கேன். இப்போ முன்னக்க வந்து எதுவும் பண்ண முடியல. என் முன்னாடி இப்போ வந்து ஒரு கேமரா மட்டும் தான் இருக்கு, நான் மட்டும் தான் இருக்கேன். ஸோ தம்பி இருந்தாலும் அவன் எடுத்து கொடுப்பான், இங்க இல்ல. சரி இப்போ நான் என்ன பண்றேன்னா, அந்த போன்ல தான் ரொம்பவும் அடி வாங்கின ஒரு போன், டச் போனே என்கிட்ட ஃபர்ஸ்ட் கிடையாது. ஸோ ஆன்லைன் கிளாஸ்ல ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட அதை முடிச்சு நான் அப்பதான் ஒரு ஃபோன் வாங்குறோம், செகண்ட் ஹேண்ட்ல ஒன்று வாங்குறோம். ஸோ அந்த ஃபோன் ரொம்பவும் டேமேஜ் ஆன ஒரு பழைய ஃபோன், சார்ஜர் போட்டா கூட ஒரு 1 hour 2 hours மட்டும் தான் இருக்கும், மற்றபடி எல்லாம் ஸ்வயின்னு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு மணி நேரம் தான் ஒழுங்கா யூஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. ஸ்டோரேஜ் அதிகமா இருக்காது, மெமரி கார்டு போட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்ல இருந்து நாங்க வந்துட்டோம். ஆனா அந்த பசங்க கையில வந்து பாத்தீங்கன்னா அப்பயே வந்து குவாலிட்டியான கேஜெட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வீடை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க வீட்டு சுச்சுவேஷன் வேற, நம்ம வீட்டு சுச்சுவேஷன் வேறையா இருக்கும்ல. ஸோ அப்ப நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல. ஆனா நான் அன்னைக்கு உருப்படியா ஆரம்பிச்சது வந்து என்னன்னா, அவங்கள பார்த்து நான் ஆரம்பிக்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ பண்றாங்களே, அவங்க எல்லாம் தனித்தனி டீம் மாதிரி இருந்தாங்க. ரொம்பவுமே சூப்பரா பண்ணாங்க. ஒருத்தவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட், சூப்பரா பண்ணுவான் ரோபோட்டிக்ஸ். அவன் அடிச்சுக்க ஆளே இல்லை கிளாஸ்ல, பயங்கரமா பண்ணுவான். ரோபோட்டிக் ஒருத்தன் வந்து பாடுவான். அது அப்ப 11th ஸ்டாண்டர்ட் அப்ப நினைக்கிறேன். அப்பதான் அவன் ஆரம்பிக்கிறான். நான் வந்து ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். 11th முன்னாடியே வந்து ஆரம்பிச்சுட்டான். மியூசிக் சேனல். அவன் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா பாடுவான். கவர் சாங்ஸ் எல்லாம் செம்மையா பாடுவான். அவங்க ஃபேமிலி வந்து ஃபுல் சப்போர்ட். எங்க வீட்டுல எல்லாம் வீடியோ எடுக்கவா அப்படின்னு கேட்டாலே என்ன முதல்ல ஓட வைப்பாங்க. ஏன்னா நான் அப்ப வந்து அந்த ஒரு 10 சப்ஸ்கிரைபர் வரதுக்கே இதாயிடும். நானே ஒரு 10 வாட்டி ஒரு வீடியோ 10 வாட்டி பார்த்தாதான் ஒரு 5 வியூஸ் வரும். 10 வாட்டி பார்த்தா 10 வியூஸ் தானே வரணும் அப்படின்னு பார்த்தா வராது. அடுத்த நாள் வியூஸ் அப்படின்னு குறைஞ்சிரும். இந்த யூடியூப் என்னடா இவ்வளவு பெரிய தலைவலியா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சரி யூடியூபே விட்டுறலாம்னு சொல்லி எக்கச்சக்கமான வாட்டி தோணும். ஐயோ இதுதான் இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. என்னடா இவன் 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கே ரொம்ப ஓவரா பேசுறானே நினைச்சிடாதீங்க. ஏன்னா இந்த 1000 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான காரணம் இருக்கு. இப்ப நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கிறது வந்து 290 வீடியோ சம்திங் போட்டிருப்போம்ல. ஆனா நான் ஒரு 350 சம்திங் வீடியோ போட்டிருப்பேன். அதுல சில வீடியோஸ் வந்து டெலிட் பண்ணியாச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா சிலது வந்து காப்பி ரைட்டட், சிலது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கிளாரிட்டி அப்படி இருக்கும். ஸோ நல்லாவே இருக்கிறதுனால எதுக்கு அதை போட்டுக்கிட்டு, அதுக்கு வியூஸும் வந்திருக்காது ஸ்டார்டிங்ல. ஆனா நம்ம ஏதோ ரொம்ப மொக்கையா இருக்கும்ல அந்த வீடியோ, எனக்கே அது தோணாது இதெல்லாம் போட்டு என்னடா வியூஸ் வரும். சரி எதுக்கோ போடுவோம், ஆனா வியூஸே வரல. ஸோ அந்த வீடியோ எல்லாம் இப்ப டெலிட் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி டெலிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 290க்கு மேல சம்திங் இருக்கும் வீடியோஸ். சரி ஓகே. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் இதான். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆரம்பிச்சாங்க, அப்படியே நானும் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் தெரியல, ஃபேட் அவுட் ஆயிட்டாங்க கொஞ்ச நாள். ஆனா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே கண்டினியூஸா வீடியோ போடுறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ ஆனா அவங்க வந்து ஆரம்பிச்சாங்கன்னா செம்மையா போடுவாங்க. ஏன்னா எங்கிட்ட வந்து ஒரு போனு ஒரு லைட்டு தான் இப்ப எங்கிட்ட இருக்கு. அவங்கள்ட்ட எல்லாம் அப்பயே வந்து பயங்கரமா போட்டாங்க. அவங்க கேஜெட்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பரா வச்சிருந்தாங்க, கேமரா எல்லாம் வச்சிருந்தாங்க. நம்மள்ட்ட அதெல்லாம் இல்லை. ஸோ யாராவது வச்சுட்டு போட்டு நம்ம எப்படியே ஸ்டார்ட் பண்ணி 11th 12th முடிச்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக தேர்ட் இயர் வந்தாச்சு. காலேஜ் தேர்ட் இயர் வந்ததோட எனக்கு சந்தோஷம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை நல்லபடியா எடுத்துட்டு வந்தது தான். ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ஷார்ட்ஸே ஃபுட் பிளாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்பயும் ஃபுட் பிளாக்ஸ் கொஞ்சம் இருக்கும், ஆனால் ரொம்ப மெஜாரிட்டியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பிளாக்ஸ் வந்து கம்மியா இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த டெய்லி லைஃப் ஸ்டைலு, அந்த மாதிரி என் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள், ரிலேட்டபிள் காமெடி கண்டென்ட் இந்த மாதிரி கொடுத்து எனக்கு வந்து நான் ரொம்ப ஹீரோ மெட்டீரியல் அந்த மாதிரி காமிக்கணும்னு ஆசை இல்லை. எனக்கு வந்து என்னை பாக்குறவங்க உங்களுக்கு வந்து ஒரு குட்டி சந்தோஷம், புன்னகை இதெல்லாம் கொடுக்கணும்னு ஆசை. ஃபுட் பிளாக்ஸும் பண்ண முடியாது. எனக்கெல்லாம் கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டாலே வாயில இந்த புண்ணு வந்துடும், இந்த குழி புண்ணுன்னு சொல்லுவாங்க. காரமா மசாலா ஹாட்டா ஏதாவது சாப்பிட்டா. ஸோ அதனால என்னால் அடிக்கடி சாப்பிடவும் முடியாது, என்னால் பக்காவா பண்ண முடியாது. ஸோ எப்பயாவது கண்டென்ட் கிடைக்கும், அதை எடுத்து நான் போட்டுட்டு இருப்பேன். இப்போ கொஞ்சம் வந்து வீக்லிஸ் ஒரு ஒன்ஸ் ட்வைஸ் வீடியோ போட்டுன்னு இருப்பேன். ஸோ அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ஆவரேஜா ஃபர்ஸ்ட்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 வியூஸ் 100 வியூஸ் வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இப்பெல்லாம் ஒரு 200 வியூஸை தாண்டி ஒரு வியூஸ் வருது. அப்பா எதுக்கு சொல்ல வந்தேன், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனுங்க இது. என் வாழ்க்கை லைஃப் ஹிஸ்டரி போயிட்டு இருக்கு. சரி வாழ்க்கை இப்படி ஆரம்பிச்சது, காலேஜ் ஸ்கூல் வாழ்க்கைலாம் இப்படி போச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட்ல வீடியோ போட்டா செம்மையா திட்டுவாங்க, அடிப்பாங்க மேல. இப்ப வந்து கொஞ்சம் அடிக்கிறது கம்மியே இருக்கு, ஆனா சில நேரம் திட்டுவாங்க. ஆனா இப்ப கூட சப்போர்ட் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டுல சப்போர்ட் பண்றாங்க. என்னடா யூடியூப்ல இருந்து காசு வந்துருச்சா அப்படின்லாம் கேட்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் வரல. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா காசு வந்துருச்சான்னு கேட்பீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே வரல. ஏன்னா அது 4000 வாட்ச் ஹவர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம 10 மில்லியன் வியூஸ் அடிக்கணுமா. எங்க அடிக்கிறது 10 மில்லியன் வியூஸ்னா கடைசி 90 நாட்கள்ல குறிப்பிட்ட வியூஸ் அடிக்கணுமா. அதெல்லாம் நம்ம இது வரைக்கும் அடிச்சதே இல்லை. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டீங்க. ஸோ 1000 சம்திங் தாண்டிட்டோங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான வீடியோ. இந்த மாதிரி சில கேள்விக்கெல்லாம் நான் பதில் உங்கள்கிட்ட சொல்லி, சில கேள்விக்கு
அதுலயே பதில் சொல்லி ஹார்ட்லாம் கொடுத்துருப்போம். ஸோ ஹார்ட் கொடுக்கல, இன்னும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை என்னால் அப்போ பண்ண முடியல, ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா நான் பண்ண மாட்டேன். நான் கொஞ்சம் லைட்டாக லேசியா, அதனால என்னால் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இப்போ முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பானிபூரி வீடியோ போட்டிருப்போம்ல ஐயா, பானிபூரி வீடியோக்கு வந்து சூப்பர் தம்பி அப்படின்னு போட்டிருக்காங்க. மிக்க மிக்க நன்றி. அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா அகிலான்னு போட்டிருக்கு. அது ஒன்றும் இல்லைங்க, அந்த ரூம்ல இருந்து இந்த ரூம் வரணும், நான் எல்லா ரூமையும் சாத்திக்கிட்டு நான் தனியாக பேசுவேனா, அதனால வந்து அப்பப்போ யாரோ வந்துட்டு இருப்பாங்க. ஸோ சரி, அடுத்து நம்ம ரெண்டாவதா பார்க்கலாம். இது வந்து 100 வருஷம் பழைய வீடா அப்படின்னு சொல்லி எங்க ஊர்ல ஒரு வீடை காமிச்சிருப்பேன். அதுக்கு கீழே ஒருத்தவங்க வண்டி தோசை ஊட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னும் இது புரியவே இல்லை, ஊட்டின்னு போட்டிருக்காங்க. வண்டி தோசை ஊட்டின்னு என்னன்னு புரியலையே. ஸோ அது 1 இயருக்கு முன்னாடி வந்த கமெண்ட். சரி, ஓகே. அடுத்து அரவிந்த் கே கபடி, எங்க இருக்கீங்க ப்ரோ, ஏன் கால் பண்ண மாட்டீங்க? அரவிந்த் கே கபடி வேற யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். அவன் இந்த மாதிரி போடுறான். சரி, இன்னொன்னு சொல்ல வந்தேன். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு ஒரு டீ கடையில போய் கேட்கறேன், இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்கறேன். ஸோ எடுத்துக்கோப்பா, அதெல்லாம் எடுத்துக்கோ, தாராளமா எடுத்துக்கோ அப்படின்றாங்க. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்ச ஏதோ கேமரா ஆங்கிள்ஸ்ல மொக்கையா இருக்கும் அந்த வீடியோ. ஆனா உண்மையா அந்த டீ கடைக்காரன் சூப்பரு. அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் இன்னொருத்தவங்க கடையில போய் கேட்டு எடுக்கிறேன். அந்த கடை வந்து அம்பத்தூர்ல இருக்கு ஒரு டீ கடை. ஒரு சிறுவ சிறுவள்ளிதாயம் சொல்லி ஏதோ ஒரு கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். பாடி சரவண ஸ்டோருக்கு பேக் சைட்ல அது பக்கத்துல வந்து ஒரு டீ கடை இருக்கு. ஸோ அந்த ஒரு டீ கடையில போய் எடுத்துப்பேன். அதுக்கு கீழே ரிப்ளை வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று பொய்ன்னு வந்திருக்கு. என்னன்னா டீ கடையில் டீ நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருப்பேன், அது என்ன பொய்ன்னு சொல்லியிருக்காங்க தெரியல. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ரோ, இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்ஜே அகாடமின்னு போட்டிருக்கு. பிஆர்ஜே அகாடமி அப்படின்னு போட்டிருக்கு. தேங்க்ஸ் நண்பா அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா நோ டியூ ஃபார்ம்ல சைன் வாங்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது இன்ஸ்டாகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா 11K கிட்ட வியூஸ் போச்சு, யூடியூப்ல போல அதிகமா. ஸோ அந்த வீடியோக்கு கீழே ப்ரோ, அதில் நான் காலேஜ் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் சென்ட் தாமஸ் காலேஜா ப்ரோ அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, நான் வந்து சென்ட் தாமஸ் காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். 3 வருஷம் அங்கே தான் படிக்கிறேன், இது 3ஆவது வருஷம். ஸோ அடுத்து ஒரு இப்படி மேகியை சமைச்சு பாருங்க நல்லா இருக்கும், அதுவும் நாங்கள் போட்ட வீடியோ தான். அதில் ஒருத்தவங்க கீழே வந்து சூப்பர் ப்ரோன்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ. அடுத்து திருத்தணி முருகன் கோயில், எப்பா 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 சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே திருத்தணிக்கு போகிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு மெச்சூரான வயசு, நினைவு தெரிஞ்ச வயசு. அந்த நினைவு தெரிஞ்ச வயசுல நான் அப்போ போகிறதுனால அப்போ வந்து என்னோட டம்மி ஃபோனில் எடுத்த ஒரு வீடியோ. அது கொஞ்சம் வியூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூடியூப்ல. ஸோ அதுக்கு கீழே ஒருத்தவங்க தேங்க்ஸ் ஃபார் தி வீடியோ ப்ரோன்னு போட்டிருக்கீங்க, நன்றி. ஆ அடுத்து பொங்கலுக்கு வந்து நாங்கள் ஊருக்கு போகணும்னா தாம்பரத்தில் பஸ் பிடிச்சி போனோம். ஸோ அதுல ஒருத்தவங்க போட்டிருக்காங்க 10 மாசத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ வியூஸே போல. ஆனா என்ன போட்டிருக்காங்க, குட் ஈவினிங், வெரி அமேசிங் கண்டென்ட், ஸோ லாங். ஆனா வியூஸ், ஆமாங்க, நம்ம லாங் வீடியோஸ் போட்டா வியூஸே வராது, அது கரெக்ட் தான். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பர் கண்டென்ட்லாம் போட்டிருக்கீங்க, தேங்க்யூ. அடுத்து சிக்கன் எடுத்தா ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்க அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கு கீழே வந்து சூப்பரா அப்படின்னு போட்டிருக்காங்க, நன்றி. அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேரே படிக்க முடியல. படிச்சிட்டேன். அவதார். இப்ப படிச்சிட்டேன். அவதார் தமிழ் கேம் பிளே, இதுதான் அவங்களோட பேர். அடுத்து ஒரு வாட்டி ஏர்போர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிளாம்பாக்கம் போறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் இப்படிதான் இருக்குமோன்னு போடுறது. கிளாம்பாக்கத்துக்கு தெரியாம எப்பயும் போல தற்குறித்தனம் மட்டும் கிளம்பாக்கம் அப்படின்னு ஒன்று போட்டேன். கிளாம்பாக்கம் வேற, கிளம்பாக்கம் வேற, இதுலயே சமையுது. சரி, சாரி அதுக்கு. அடுத்து நான் கொஞ்ச நாள் வந்து இந்த சப்ஸ்கிரைபர் சொல்ற டாஸ்க் மாதிரிலாம் பண்ணல, அதுல ஒருத்தவங்க போட்டிருக்காங்க ப்ளோ கிளாஸ்ல 20 முறை தோப்பு காரணம் போடுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப நான் புஷ்அப் போட்ட வீடியோக்கு கீழே வந்து ஸோ தோப்பு காரணம்லாம் அந்த கண்டென்ட்டே நான் விட்டுட்டேன் இப்போ. ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொன்று வந்து டிராயிங் கிளாஸ்ல வந்து வரைஞ்சி காமிங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் எங்கங்க இப்போ அந்த கண்டென்ட்டே பண்ணுறதுக்கு நிறுத்திட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்றத, இன்னும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நான் ஒன்று செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், கீழே கமெண்ட்ல போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ முடியுதோ நான் அதையும் செஞ்சு காமிக்கிறேன். கீழே கமெண்ட்ல போடுங்க. அதுக்குன்னு இந்த மாடியிலேருந்து குதிங்க, இந்த டீ காஃபியில் வந்து பேஸ்ட் ஊற்றி சாப்பிடுங்க, அது கிடையாது. உங்களுக்கு ஏதாவது தோணும் இல்லை, ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுக்கணும், ஒரு டாஸ்க் கொடுக்கணும், சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்க, நான் பண்ணுறேன். அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு ஷார்ட்ஸில் வந்து ஒன் டே காலேஜ் டூர்னு ஒன்று போட்டிருந்தேன். அப்பதான் வந்து எங்கிட்ட வந்து நான் வேற ஒரு ஃபோன் வாங்கினேன். அப்போ வந்து என்னன்னா அந்த ஃபோன் பார்த்துட்டு சரி அதில் விளாக் போட்டால் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா
எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, எந்த ஃபோன்லயுமே அதிகமா வந்து கிளாரிட்டி வந்து நல்லா இருக்குமே தவிர, அந்த ஸ்டெபிலைசேஷன் ஒண்ணு இருக்கும். இப்ப நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன், டிடுக்கு டிடுக்கு டிடுக்குன்னு ஆடுச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அது ஐஃபோன்ல மட்டும் தான் நல்லாருக்கும். ஸோ என்கிட்ட வந்து சாதா ஃபோன் தான் இருக்கு. ஸோ அப்பலாம் பார்த்தீங்கன்னா, எந்த வீடியோவும் போட்டாலும் நல்லா இருக்காது. என்னதான் ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு கீழ அப்பதான் YouTubeல கமெண்ட்ஸ் நெறைய வந்தது. ஸோ அந்த வீடியோ வந்து ஒன் டே காலேஜ் டூர் ஷார்ட்ஸ்ல இருக்கு. நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க பேர் வந்து ரியான் போட்டிருக்கு. நான் வந்து செயின்ட் தாமஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜ்ல படிக்கிறேன். அப்புறம் விச் டிபார்ட்மெண்ட்ன்னு கேட்டிருக்காங்க. நான் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ். ஓகேவா? அடுத்து கீப் டூயிங் அண்ட் கீப் ராக்கிங் அண்ணா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காவ்யா மகாலட்சுமி. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, நெறைய குட்டி குட்டி ஸ்மைல்ஸ் குடுத்துருக்காங்க. உங்களோட ஸ்மைல்ஸ்க்கு நன்றி. அடுத்து ராக்ஸ் ரியாக்ட் அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, யோ யோ கீப் கோயிங் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்மைல், ஒரு பலத்த சிம்பிள் காமிச்சிருக்காங்க. ஸோ மிக்க மிக்க நன்றி. நன்றி நன்றி. அடுத்து அண்ணா கவலைப்படாதீங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. நீங்க இந்த மாதிரி சொல்ற ஒரு ஒரு கமெண்ட்ஸ்க்கும் எனக்கு நல்லா இருக்கு லைக் போடுறது. அடுத்து ஷாதி ஷாதிதா பேகம் அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. சென்னா மசாலா கிரேவி செஞ்சிருப்பேன். எனக்கு கொஞ்சம் சமைக்கிறதுனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். ரொம்ப பெரிய செஃப்லாம் கிடையாது. குட்டி குட்டியோடு சமைப்பேன் யூடியூப்லாம் பார்த்துட்டு. ஸோ அப்படி முதல்ல வந்து அப்பா அம்மாவை பார்த்து சமைச்சிட்டு இருந்தேன். நம்ம இப்பயும் அப்பா அம்மாவை பார்த்தா லைட்டாக அப்படியே டவுட் வந்ததுன்னா யூடியூப்பை பார்த்துப்பேன். ஸோ அதுக்குள்ள கீழே ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. அடுத்து எறும்பூர் தீமிதி திருவிழா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். செம்ம ஷேக்கா இருக்கும், நல்லாவே இருக்காது. இப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி எடுத்திருப்பேன். எனக்கு வீடியோ எடுக்க ரொம்ப தெரியாது அப்ப. ஸோ அது வந்து என் ஊர்ல எடுத்தேன். என் ஊர் வந்து பாத்தீங்கன்னா எறும்பூர். அது வந்து பாத்தீங்கன்னா கடலூர் பக்கத்துல இருக்கு. ஒரு சின்ன ஒரு குட்டி கிராமம், வில்லேஜ். நெக்ஸ்ட் சம்மர் டிப்ஸ் ஃபார் ஹவுஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். அதுல வந்து அபி அபி அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. சூப்பர் ப்ரோ அப்படின்னு. அப்புறம் குரூம் மினி vlog பார்ட் 2 அப்படின்னு போட்டிருப்பேன். ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. எப்படி ஹார்ட்? தேங்க்யூ. அடுத்து 10 ருபீஸ் கபாப் ரெசிபி. ஆமாங்க, கபாப் செய்யணும்னு ஒரு ஆசை இருந்தது. வீட்லயே வெஜ் கபாப் செய்யலாம்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு கீழே ஹஜ் அவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னால் முடிஞ்ச ரெட் ஹார்ட் அதுலேயும் ஹார்ட் கொடுத்துட்டேன். காலேஜ் விளாக்னு ஒருத்தவங்க போட்டிருக்கேன். அதில் காலேஜ் விளாக் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் அவங்க 7 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் விளாக் போட்டிருக்கேன். இது எந்த காலேஜ்னு கேட்குறாங்க. நான் செயின்ட் தாமஸ் காலேஜ் தான். பாய்ஸ் கேன் ரிலேட் திஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பேன். அதுக்கு கீழே ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க பஸ் மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியலையே. அடுத்து சென்னையில் ஒரு தரமான பரோட்டாவா அப்படின்னு ஒன்று கேட்டிருப்பேன். ஒரு வீடியோ கேட்டிருக்க மேடம், ஒரு வீடியோ அதுக்கு கீழே ரெட் கலர் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. ரெட் கலர் ஆட்டு. அடுத்து ராரா டான்ஸு. எனக்கு ஏதோ டான்ஸ் சம்திங் குட்டி குட்டின்னு வரும். ஆனால் எனக்கு ஒரு வீடியோ முன்னாடி எப்படி ஆடுறதுன்னு கன்ஃபார்மாக நல்லா தெரியாது. ஏன்னா நான் பசங்களை வச்சு குரூப் டான்ஸ் கொரியோலாம் பண்ணியிருக்கேன். ஸோ தனியாக ஆடி இருக்கேன். ஆனால் அது வீடியோவில் காமிக்கிறப்ப நல்லாவே இருக்காது. அதுக்கு கீழே இருந்தாலும் நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. இருந்தாலும் நல்லா இருக்குல்ல, வேற ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. அடுத்து சிறுவாபுரி முருகர் கோயில் போட்டேன். நான் கோயிலுக்கு அடிக்கடி போவேன். ஏன்னா எங்க வீட்டில் இருந்து கோயிலுக்கு இட்டு போவாங்க. ஸோ கோயிலுக்கு போறப்ப சிறுவாபுரி கோயிலுக்கு போறப்ப ஹாய், சென்னையிலிருந்து எப்படி போகணும் ரூட் சொல்லுங்க தம்பி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து விலாவரியா நான் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ போய் பாருங்க. அடுத்து கோவில்பட்டியிலிருந்து முறுக்கு வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு ஒன்று கேட்டிருக்கேன். அதுக்கு கீழே வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. அவங்களுக்கு ஒரு ஹார்ட் கொடுத்தாச்சு. ஸோ மினி vlog ஃப்ரம் மை வீடு அப்படின்னு ஒன்று போட்டிருப்பேன். ஊர்ல இன்னொரு வீடுனா ஒன்று அப்பா சைடு வீடு, இன்னொன்று அம்மா சைடு வீடு. அம்மா சைடு வீடு. லேர்ன் ஃபர்ஸ்ட் ஹார்ட் கொடுத்து நியூ சப்ஸ்கிரைபர் ப்ளீஸ் போஸ்ட் வீடியோ ரிலேட்டட் டு மோட்டிவேஷன்ஸ். ஆமா, எப்பயாவது வீடியோ வந்து மோட்டிவேஷன் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் மோட்டிவேஷன் வீடியோ போடுவேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி போடுங்க, உங்க மோட்டிவேஷன் வீடியோஸ் நல்லா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க ஒருத்தவங்க. அடுத்து குரு காலேஜ் vlogs ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் vlog அப்படின்னு ஒன்று போட்டிருப்பேன். இதுதான் நம்மளோட சேனல்ல லாங் வீடியோஸ்ல அதிகமா போன வியூஸ். ஒரு 9000 கிட்ட வியூஸ் போயிருக்கும். இது பெருசான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல இதுதான் பெருசா இருக்கும். ஸோ செயின்ட் தாமஸ் காலேஜா இதுன்னு கேட்டிருக்காங்க. ஆமா ப்ரோ. ஸோ அடுத்து இவங்க யாருன்னே தெரியல. ஸ்டேஞ்சஸ் வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போறோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ, அதுக்கு கீழே கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ எந்த டிவைஸ்ல எடிட் பண்ற ப்ரோ, மொபைல்ல இருந்தா எந்த ஆப்ல எடிட் பண்ற ப்ரோ அப்படின்னு. அப்ப இல்ல, நான் இப்ப வரைக்குமே மொபைல்ல தான் எந்த ஆப்ல வந்து எடிட் பண்ணி. நான் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவர் டைரக்டர், அப்புறம் கைன் மாஸ்டர், அப்புறம் மோஸ்ட்லி கைன் மாஸ்டர்ல எல்லா வேலையும் முடிஞ்சிடும்.
ரொம்ப இதுக்கு மேலே போச்சுன்னா இன்ஷாட் யூஸ் பண்ணுவேன். இன்ஷாட் எப்பயாவது அப்பப்போ. சரி, அடுத்து குரு காலேஜ் விளாக்ஸ்லேயே வந்து இன்னொரு கமெண்ட் வந்திருக்கு. அண்ணா நீங்க என்ன கோர்ஸ் இந்த காலேஜ்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு காலேஜ் தெரிஞ்சுக்கு என்ன கோர்ஸ் படிக்கிறேன்னு தான் தெரியல. நான் பிஎஸ்சி படிக்கிறேன். இந்த ஃபோனில் வர ஸ்டோரேஜ் அதிகமாக எடுத்ததுனால டெலிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஃபேனும் புள்ளே ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கேன். ஸோ அடுத்து டக்கு டக்குன்னு கமெண்ட்ஸ் கடந்து முடிச்சிட வேண்டியதான். ஏன்னா அடுத்து நம்மள்ட்ட ஸ்டோரேஜ் கம்மியாக தான் இருக்கு. ஸோ ப்ரோ நானும் அதே காலேஜ் தான் படிக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னைக்காவது நம்ம நேரில் பார்ப்போமான்னு தெரியல. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே வரேன் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. அவங்க பேர் பிரவீன் _லோன்லின்னு போட்டிருக்காங்க. அடுத்து மிஸ்டர் மோகன் வியூஸ், தலை நீ தேர்ட் இயரா இன்னும் செகண்ட் இயரா தலை அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ரோ நான் தேர்ட் இயர் படிக்கிறேன். ஓகே, அதுக்கு கெத்தெல்லாம் சொல்ல தேர்ட் இயர் படிக்கிறேன். நீங்களும் வாங்க, நம்ம ஜாலியாக பேசலாம். ஸோ அடுத்து ஜோக்கர் அப்படின்னு போட்டிருக்காங்க. வீடியோ ஷேக் ஆகுது, கரெக்ட் பண்ணிக்க ப்ரோ அப்படின்ட்டு. ஆமாங்க, எங்கிட்ட வந்து ஒரு நல்ல கிளாரிட்டியான ஒரு ஃபோன் இல்லை. ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிட்டு தான் இருக்கும். கிளாரிட்டியாக என்னால் கொடுக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நான் போகிறேன். தேங்க்ஸ் சொன்னதுக்கு. அந்த வீடியோவில் வந்து நான் ஒரு டைலாக் ஒன்று விட்டுருப்பேன். அதாவது காப்பு இதை போட்டால் பாதுகாப்புன்னு. அதை ஒருத்தவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு லைக் தேங்க்ஸ். அவங்க பேர் வந்து சத்யபிரியன் அப்படின்னு ஒருத்தவங்க. ஸ்பெஷல் நோ சமையல் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பேன். மச்சி மாஸ்டா குரு சஞ்சய். தேங்க்யூ. யாரு? என் கிளாஸ்ல படிக்கிற சஞ்சய். இவன் வந்து பாத்தீங்கன்னா இவன் எப்பயுமே வந்து ஓரளவு வந்து சூப்பரான ஃப்ரெண்டு. ஆனா வந்து ஓரளவு அடிக்கடி என்கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பான். ஸோ அப்படிதான் நினைச்சிருந்தேன். ஒரு நாள் பார்த்தா எங்க அம்மா பேசணும்னா நான் சத்தியமா நம்பவே. ஏன்னா என்கிட்ட வந்து நான் நல்லா வீடியோ போறேன்னு சொன்னா முதல்ல நானே நம்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ ஒரு மாதிரி நான் நல்லா இது வரைக்கும் நிறைய பேர் கலாய்ச்சிட்டாங்களா, அதனால நான் வந்து நம்ப மாட்டேன். ஸோ இப்படிதான் கலாய்ப்பாங்க, நல்லா வீடியோ பண்றேன் அப்படின்னு. ஸோ நம்மளே அப்புறம் அன்னைக்கு அவங்க அம்மா கிட்ட ஃபோன் மட்டும் கொடுத்துட்டாங்க. என்னடா அம்மா அப்படி பேசுறாங்க. அப்போ அவங்க அம்மா கிட்ட பேசணும்னு தெரிஞ்சது. அப்படியே செம சந்தோஷமாயிடுச்சு. சஞ்சய் என் கிளாஸ்ல படிக்கிறான். அவங்க அம்மா கிட்ட பேசுன்னு, தம்பி நல்லா வீடியோ பண்றடா, நல்லா பண்ணு, இன்னும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஆன்ட்டிக்கு தேங்க்ஸ், சஞ்சய்க்கும் தேங்க்ஸ். ஏன்னா அவன் மோஸ்ட்லி போய் என்கிட்ட சொன்னதுனால நான் அது நம்பல. அதுக்கப்புறம் அவங்க அம்மா பேசுனது தான் இருந்தேன். தேங்க்ஸ் அம்மா, தேங்க்ஸ். அடுத்து அந்த கமெண்ட்ஸ் என்ன ஒன்று, ஜாலி பண்ற ப்ரோ, ஐ எம் ஸ்டடிங் 10th நவ். நீ 10th படிக்கிறப்ப அவர் 10th படிக்கிறப்ப கஷ்டப்படுறாருன்னு அப்ப நான் ஜாலியா இருக்கேன். நான் ஒரு வாட்டி கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். இப்ப நம்ம லைஃப் ஸ்டைல் உங்க போன்ல தான் நான் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கேன். பின்னாடி இருக்கிற ஒர்க்கு, எனக்கு இருக்கிற டென்ஷன் ப்ரெஷர்ல வந்து பாத்தீங்கன்னா நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஸோ எப்பயுமே நம்ம கூட இருக்கிற சரௌண்டிங்ஸ் நம்ம வந்து சந்தோஷமா பார்த்துக்கணும். ஸோ எப்பயுமே சந்தோஷமா இருக்க முடிஞ்ச வரைக்கும். அடுத்து சென்ட் தாமஸன் அப்படின்னு போட்டிருக்காங்க. சென்ட் தாமஸ் காலேஜ்ல படிக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி சென்ட் தாமஸியன் அப்படின்னு போடுவாங்க, தெரியுதா? சென்ட் தாமஸியன் போடுவாங்க. ஸோ சூப்பர் ஃபயர், நானும் சென்ட் தாமஸியன் தான். அடுத்து பீஃப் 50 rupees பீஃப் பிரியாணி சென்னை மதுரவாயில் அப்படின்னு போட்டிருப்பேன். சூப்பர் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ, லைக் போட்டாச்சு. அடுத்து உடுப்பி ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட் அட் அரும்பாக்கம்னு போட்டேன். ப்ரோ ஏதாவது புதுசா பண்ணு ப்ரோ அப்படின்றாங்க. ஸோ என்னால் கன்ஃபார்ம் வந்து புதுசாக பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுறேன். புதுசாக பண்ணுறதுன்னா எப்படி, என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு. ஏதாவது உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சால் கீழே சொல்லுங்கள். ஓகே, அடுத்து சஞ்சய் அவன் தான் செமடா அப்படின்னு போட்டுருக்கான். சூப்பர், தேங்க்ஸா. ஆமாம், இது வேற எல்லாருக்கும் டவுட்டுங்க. குரு காலேஜ் பிளாக் ஃபர்ஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தால எல்லாம் தேர்ட் இயர், நீ தேர்ட் இயரான்னு கேட்குறாங்க. தாடி மட்டும் தான் இல்லை, நான் தேர்ட் இயர். முகம் பார்க்க க்யூட்டாக கொஞ்சம் குட்டி குழந்த மாதிரி இருக்கும். சும்மா சொன்னாங்க, முகம் வந்து பார்க்க அப்படி இருக்கிறதுனால எல்லாம் தேர்ட் இயர் தான் கேட்குறாங்க. தேர்ட் இயர் தான் என்ன பண்றது, அந்த ஃபேஸ் கட் இன்னும் அமையல. பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமா ஒரு சாக்லேட் பாய் மாதிரியே வளர்ந்துட்டேன். அப்புறம் சைல்ட்ஹுட் மெமரி அதில் ஒன்று போட்டிருப்பேன். டிஸ்னி எல்லாம் இப்போ பார்க்கறது இல்லை ப்ரோ, ஒரே ஃபீடிங்கா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. சின்ன வயசுல நம்ம பார்க்குற மெமரிஸ் எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும், நாஸ்டாலஜிக் டேஸா இருக்கும். இப்பெல்லாம் இருக்கிறது இல்லை. ஸோ என்ன பண்றது, வாழ்க்கை கடந்து போகும், அதுக்கேற்ற மாதிரி மாறிதான் ஆகும். அடுத்து சென்னையில போட்டிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி என் கூட வந்து கேரோலின் அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, ஒரு கேர்ள். அவங்களும் என் கூட சேர்ந்து விளாக் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ கொஞ்சம் வியூஸ் போன மாதிரி எனக்கு தெரியுது. ஆஹா, இன்னது இது சஞ்சய் தான். விவசாயம் பண்ண போறேன், மிஷன் சக்சஸ்ஃபுல். என்ன மிஷன் இது? அப்புறம் ஆல்பர்டோ அப்படின்னு போட்டிருக்காங்க. நைஸ் டா அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ. புதுசாக கொலாபரேஷன் பண்ணணும்னு ஆசை. ஸோ இனிமேட்டு வர வீடியோஸ்ல முடிஞ்ச வரைக்கும் என்னால் புதுசாக நான் கொண்டு வர பார்க்குறேன் கொலாபரேஷன். மோஸ்ட்லி வந்து தனியாக சோலோவாக தான் நான் இருப்பேன். என்னால் முடிஞ்சதுன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஆளை கூப்பிட்டு வர பார்க்குறேன். அடுத்து ஜஸ்ட் 30 rupees ஷாப் ரிவ்யூ அப்படின்னு போட்டிருந்தால அதுக்கு கீழே வந்து ஹாட் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் எல்லாருக்கும். அடுத்து சஞ்சய் இவன் தான் ப்ரோ, அந்த போட்டிங்ல விளாக் அக்காவையும் கூட்டிட்டு போங்க, மிஸ்ஸிங் தட் அக்கா என்ன ஒரு வீடியோ.
அது நம்ம இயர் தான், நம்ம தேர்ட் இயர் தான் படிக்குது அக்கா. 30 ரூபாய்க்கு சென்னையில சிக்கன் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி உனக்கு போட்டிருந்தேன். ஆமா, உண்மையான ஷாப் தான். அது அரும்பாக்கத்துல டிஜி வைஷ்ணவ காலேஜ் பேக் சைட்ல இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சொல்றா பாருங்க. இதுக்காக அது வரையும் போக முடியுமா? இதுக்காக நீங்க வந்து போக முடியாது. ஆனா நீங்க எப்பயாவது அந்த அரும்பாக்கம் சைடு வைஷ்ணவ காலேஜ் சைட்ல வந்தீங்கன்னா அந்த கடையில வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பர் தான். அடுத்து மோகன் பிரகாஷ் மோட்டிவேஷனல் மண்டே. சொன்னல எப்பயாவது இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ போடுவேன். வெயிட்டிங் ஃபார் யுவர் மோட்டிவேஷன் வீடியோ. வா ப்ரோ வா ப்ரோ. இவனும் எங்க கிளாஸ்ல படிக்கிற பையன் தான் நினைக்கிறேன். ஏன்னா என் கிளாஸ்ல மோகன் பிரகாஷ்னு ஒரு பையன் படிக்கிறான். ஸோ தேங்க்ஸா. சாரி, அவன் பெரியவனா வந்து என்ன பண்றது. தேங்க்ஸ் ப்ரோ. ஷாப் ரிவ்யூ மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் லைக் சூப்பர்னு போட்டிருக்காங்க. தேங்க்ஸ். அடுத்து எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் நிறைய கொஞ்சமாச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். இல்லை என்கிட்ட காசு இருந்துன்னு வச்சுக்கோங்க. யாருக்காவது என் காலேஜ் விட்டு தாண்டி வரப்ப சில பசங்க இருப்பாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ என்கிட்ட இருந்ததுன்னா நான் கொடுப்பேன். அப்போ அந்த மாதிரி கொடுக்குறப்ப ஒரு வாட்டி வீடியோ எடுத்து அடுத்து சவுகார்பேட் போனதுக்கு தேங்க்யூ. அது ஹார்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தேங்க்யூ. பேர் தீபக் JC088 அப்படின்ற இமெயிலு. அடுத்து குமார் ஹாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹாய் குமார். அடுத்து வி ட்ரைட் யூனிக் சாட் ஃப்ரம் சவுகார்பேட் அப்படி போட்டிருக்காங்க. ஹார்ட் கொடுத்துருக்கேன், தேங்க்யூ. அடுத்து அரவிந்த் கபடி மனசுலாயோ வைப்ஸ் அப்படின்றதுக்கு. ஆமாங்க, முதல்ல அந்த மனசுலாயோ வைப்ஸ்க்கு வந்து ஒரு ஐபோன்ல எடுக்கிறேன். அன்னைக்குன்னு வேட்டி சட்டை கட்டிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கும் அந்த வீடியோ, கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாஸ் ப்ரோன் கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ அரவிந்தே. அப்புறம் ஹார்ட் நிறைய கொடுத்துருக்கீங்க, தேங்க்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நான் முதல்ல வந்து காஞ்சனா விஷயம் வந்து போடுறேன். ஒரு தேர்ட் இயர் பையனா இருந்துட்டேன். ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது சீனியர் அப்படின்ற ஒரு இதுல கல்ச்சுரல்ல ஒரு குட்டி பொறுப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு நீ எப்படா காஞ்சனா வேஷம் போடுறிய? அது ஒரு லேடிஸ் கெட்டப் தானே, உனக்கு வெக்கமாலான்னு அது மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து அதில் வெக்கமே இல்லை. ஸோ லேடிஸ் கெட்டப் போட்டாதான் நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, எனக்கு அப்படி போடணுன்ற ஒரு இது லேடிஸ் கெட்டப் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. லேடிஸ் கெட்டப்ன்றது எதுவும் தப்பானதெல்லாம் கிடையாது. ஸோ லேடிஸுமே நம்ம கூட வரவங்க தானே, வாழ்க்கையில் அம்மா வரட்டும், தங்கச்சி அக்கா வரட்டும். ஸோ லேடிஸ்ன்றவங்க நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட லேடிஸ்ல கேம்ஸ்னா கெட்ட போறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அன்னைக்கு காஞ்சனா கெட்ட போட்டேன். உன் பேர் போதும் உனக்கு அசிங்கப்படுற பேர் எப்படி சொல்றாங்க, உனக்கு கலாய்க்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கிடையவே கிடையாது. அன்னைக்கு நடந்தது வேற. அன்னைக்கு காஞ்சனா வேஷம் போட்ட பேருக்கு அன்னைக்கு மதியானத்துல இருந்து ஒரு வாரத்துக்கு என்னதான் பேசினாங்க. காஞ்சனா வேஷம் போட்டு ஏன்னா அன்னைக்கு கெத்து காமிச்ச காஞ்சனா வேஷத்தை போட்டு ரொம்பவுமே மாசா இருந்தது, பார்க்க செம்மையா இருந்தது. ஆனா அதுக்கு பின்னாடி செம்ம கஷ்டம். ஏன்னா முகத்துல வந்து ரெட் சாஸ் ரெட் இங்க் எல்லாம் ஊற்றி அப்படியே எரிய ஆரம்பிச்சிடுச்சு. கேமியோ ரோல் தான். நான் 2 டீமுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தேன். 2 டீமுமே கேமியோ ரோல். அதில் ஒரு டீமுக்கு வந்து நான் கேமியோ ரோலில் வந்து காஞ்சனா வேஷம் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நல்லபடியாக ஆடி முடிச்சுட்டேன். ஆனால் கலரு அந்த ரெட் கலர் போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்கு ஃபோட்டோவில் வந்து கூட பார்த்தீங்கன்னா கோட் ஷூட்லாம் போட்டிருந்தாலும் முகத்தில் அந்த ரெட் கலர் கலவை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாவ் பியூட்டிஃபுல் எரா லீவ். நான் இருந்த இந்த காலேஜ் வருஷம் ஒரு பியூட்டிஃபுல் இயராவா இருந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ என்னோட லாஸ்ட் கல்ச்சுரல்ஸ் அதான். இனிமேட்டு வரப்போற ஒரு கல்ச்சுரல்ஸ் இருக்கு. ஆனா அந்த கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து வெளி காலேஜ் பசங்க மட்டும் தான் கலந்துக்க முடியும். ஸோ கீழே வந்து அடுத்து சூப்பர்னு போட்டிருக்கீங்க, தேங்க்யூ வெரி மச். அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிமணி. அடுத்து ராஜ ராஜப்பா அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர் போட்டு ஹாட் கமெண்ட். ஸோ நன்றி. தனலட்சுமி அவங்க தான் சொல்லியிருக்காங்க பியூட்டிஃபுல் இயரா அப்படின்னு போட்டிருக்காங்க, தேங்க்யூ. அடுத்து பொரியல். ஆமா, எனக்கு வந்து டிஃப்ரெண்டா செய்யணும்னு ஆசையா இருக்கும். ஸோ ஏதாவது செஞ்சு சொதப்பினாலும் நான் நல்லா வந்தாலும் வீடியோ போட்டுருவேன். அது கொஞ்சம் டேஸ்டா தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் ஒரு வருஷத்து உப்பு அதிகமா இருந்தது. ஸோ அண்ணா நீ அண்ணா பசுபதி என்னோட ஃபர்ஸ்ட் இயர் பையன் தான். அவன் தான் அண்ணா நீ அண்ணா போடலாம். மிஸ்டர் ST356 சார்ந்ததில் ஆனால் நைஸ் போட்டு ஹார்ட் கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் லைக் ப்ரோன்னு போட்டுருக்கீங்க, தேங்க்யூ. அடுத்து பாண்டி பஜார் நான் போய் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே எதுவுமே எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. ஏன்னு தான் தெரியல. இன்னைக்கு வரைக்குமே அந்த வீடியோ செட் ஆக மாட்டேங்குது. 3-4 வாட்டி போயிட்டேன், செட்டே ஆக மாட்டேங்குது. வீடியோ வந்து என்னால் கரெக்டாக எடுக்க முடியல. ஸோ பிளான் பண்ணி தான் வீடியோ போகணும் போல். அது ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருக்குது. இது வரைக்கும் அந்த இடத்துக்கு போகணுன்னு. நெக்ஸ்ட் இந்த முகத்தை போய் நான் ஃபர்ஸ்ட் வாட்டி க்ரூமிங் போட்டேன். வியூஸ் போகுமான்ட்டு ஒரு டவுட்டு, ஆனால் போச்சு. அதுக்கு கீழே வந்து ஹார்ட் கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ. அவங்க பேர் லவ்லி பிரேக்ஃபாஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் பேர் கிடையாது. ஸோ ஹார்ட் கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ. அடுத்து ஒரு சிக்மா வீடியோ மாதிரி ஒன்று போட்டிருந்தேன். ப்ரோ யுவர் ரியல் சிக்மான்னு போட்டிருக்கீங்க, தேங்க்யூ. அடுத்து நான் வீட்டுல இருந்து வெளியே போகணுமா, மழை பெய்யறப்ப கடைக்கு போக சொன்னாங்கன்னா அவ்வளோ கடுப்பா இருக்கும். அப்படி ஆமாங்க. ஸோ ஸோ நைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. எங்க நைஸ், நானே அதில் கடுப்பாகி தான் அப்புறம் குட்டி காமெடி வீடியோஸ் போடணும்னு நினைப்பேன். அதுக்கு கீழே நிறைய சிரிச்சு கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க, தேங்க்யூ. இப்போ திருமுருகன் ஒருத்தர் இருக்காரு, திருமுருகன்.
அவர் நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2-3 கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு வர்றாரு. சூப்பர் சூப்பர் எல்லா வீடியோஸ்க்கும் ப்ரோ. அவர் தான் வந்து 900வது சப்ஸ்கிரைபராம். இப்போ 1000 இருக்கா, 1000 சம்திங் இருக்கா, ஆனால் அவர் தான் 900வது சப்ஸ்கிரைபர் அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. எனக்கு கரெக்டாக தெரியல. செந்தில் எம்எஸ்ஜி யூ ஸோ நைஸ் அப்படின்னு இருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சிவா ஃப்ரம் மலேசியா. இந்த சாங் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பேன். அப்போ கண்ணா தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போக்கரி படத்துல இருந்து ஒரு சாங் நைஸ் கொடுத்து ஹார்ட் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் குக் பண்ணுவீங்களா ப்ரோ? எஸ். நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு வெங்கடேஷ் பட் மாதிரியான சூப்பராக குக் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு ஓரளவு தெரியும். அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு தோசை நூடுல்ஸ் மட்டும் தான் சேர்த்துருதுன்னா எனக்கு அதோட ஒரு படி மேலே தெரியும். அவ்வளோதான். இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் இதெல்லாம் யூடியூப் வீடியோவில் போடணும்ல. ஸோ அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கும் சொல்லி கொடுத்துறேன். ஓகே. அப்புறம் நான் ரீல்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆனால் இன்ஸ்டாகிராமில் வியூஸே போக மாட்டேங்குது. என் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து வியூஸ் ஆஃப் குரு. அதில் தான் நானும் போடுறேன். யூடியூப்ல வருது, அதில் வர மாட்டேங்குது. அடுத்து டி நகர்ல இப்படி ஒரு கடையா அப்படின்னு போட்டிருப்பேன். ப்ரோ இது உங்க வாய்ஸா செம கியூட்டா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், நான் பண்றது எல்லாமே ஓன் வாய்ஸ் கண்டென்ட் தான் மோஸ்ட்லி பண்ணணும்னு நினைப்பேன். அதாவது இந்த ரீல்ஸ்ல பண்றப்ப மட்டும் இந்த பாட்டு எடுத்து பாடுவேன், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் ஓன் வாய்ஸ் தான். எனக்கு ஓன் வாய்ஸ்ல பண்றது தான் பிடிக்கும். ஏன்னா இந்த வாய்ஸை வச்சு தான் ஏதோ எனக்கு கிடைக்கிது வியூஸ். அப்புறம் ரெயின்ல வெளில போறப்ப ஃபீவரா ப்ரோ பார்த்து சேஃபா போறங்க அப்படின்னா, ஆமா அந்த வீடியோவில் எப்படி தான் கன்வே ஆச்சுன்னு தெரியல. நான் ஃபீவர்லாம் இல்லைங்க. அந்த ரோடு ஃபுல்லா தண்ணி இருக்கு, அதுல நடந்து காமிப்பேன், அவ்வளவுதான். ஆனா பரவாயில்ல, எதுவும் தப்பா எதுவும் கன்வே ஆகல உங்களுக்கு. தேங்க்ஸ், உங்க அன்புக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் காலேஜ் தான் படிக்கிறேன். அப்புறம் நைட் டைம்ல ரோட்ல நடக்கிறது பயமான்னு கேட்டிருக்காங்க. ஆமா, எஸ், ரொம்ப ரொம்ப பயம்தான். அடுத்து டி நகருக்கு போனது நல்லா தான் இருக்கு, சூப்பர், தேங்க்யூ. அடுத்து நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்பான்னு கேட்டிருக்கீங்க. இல்லைங்க, இன்டர்ன்ஷிப்பில் ப்ராஜெக்ட் பண்ண 1 வீக் போனேன். அடுத்து ப்ராஜெக்ட் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா ப்ரோ? இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்ன கம்ப்யூட்டர் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிருக்கீங்க. ப்ராஜெக்ட்டை நான் இன்னும் முடிக்கல, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. முடிச்சாதான் எனக்கு ஏதாவது மார்க் போடுவாங்க. அடுத்து அவ்வளோதான், கடைசி கமெண்ட்ஸ் பண்ணிட்டோம். விஷ் எழுதணும் நடக்குமா அப்படின்னு சொல்லி விஆர் மால் போயிருப்பேன் இப்போ ரீசெண்டாக. அதில் வந்து போட்டுருக்கேன் காப்பின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. நோ காப்பி, இது நானாக பண்ணது தான். இதில் என்ன காப்பி இருக்குது? அடுத்து லவ் லெட்டர்னு கேட்டிருக்கீங்க. லவ் லெட்டர் கிடையாதுங்க, விஷ் எழுதுறது. விஷ் எழுதுறதுனா எப்படின்னா நம்மளுக்கு ஆசைகளை வந்து எழுதுனா அது நடக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போய் அதை வீடியோ எடுத்து அப்படியே போட்டோம். நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் போய் எழுதுறேன். அதில் ஒருத்தன் காமெடியாக லவ் லெட்டரான்னு கேட்டிருப்பான். அது லவ் லெட்டர்லாம் கிடையாது. ரவோண்டில் எவ்வளோ லவ் எழுத முடியுமா? ஓகே ஓகே கைஸ், எல்லா கமெண்ட்ஸும் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இது வரைக்கும் வந்த கமெண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. எனக்கு கொடுத்த ஒரு பேர் ஆதரவாக சரி, நன்றி, மிக்க மிக்க நன்றி. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நான் நேரில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க. இனிமேல் நான் நேரில் பார்க்கணும், உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வர பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன், காமெடி ஃபன் வீடியோஸ்லாம் போடுறேன். மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4:30 ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதான் கிடையாது, நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக வீடியோ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஃபேன்ல ஆஃப் பண்ணிட்டு லைட்ல மூட்டு ரூம்ல தான் சார். ஸோ நான் நேரில் வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன். பயங்கரமாக கண்டென்ட் பண்ணுறோம். 2025 கலக்க போகிறோம், ஜனவரி வரப்போகுது. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் வியூஸ் ஆஃப் குரு, இன்ஸ்டாகிராம் பேஜ் இது வியூஸ் ஆஃப் குரு. எல்லாத்துக்கும் உங்கள் சப்போர்ட்டுக்கு மிக்க 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 நன்றி. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும். நோ ஸ்கிரிப்ட்டு. எப்பவுமே ஸ்கிரிப்ட் வச்சு ஒரு நோட்டு வச்சுருப்பேன், அது எழுதலை. வெறும் எங்கிட்ட ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்குது, இங்கே ஒரு மைக் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இன்னொரு சூப்பரான மஜாவான வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பை பை, see you.